நன்றி சூரியகுமாரன். வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி நேரடியாக எம்முடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அங்குள்ள மக்கள் அதிகளவிலானோர் விவசாயத்தை தமது வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று பல உப உணவுப் பொருட்களையும் தமது வாழ்வாதார தொழிலுக்காக தமது தோட்டங்களில் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் கடந்த பல வருடங்களாக வருமானத்தை ஈட்டி வந்த மரமுந்திரிகை செய்கை தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 950 ஏக்கர்களில் மரமுந்திரிகை பயிற்சிகை மேற்கொள்ளப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆனால் தற்காலங்களில் மரமுந்திரிகை தாவரத்தில் ஏற்படும் ஒரு வகை பீடை தாக்கம் காரணமாக மரமுந்திரிகை அழிவடைவதாக பயிற்சிகையாளர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அத்துடன் புதுவிதமான நோய் ஒன்றினாலும் இந்த பயிற்சிகைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மரமுந்திரிகை செய்கையில ஒரு வகையான வெள்ள புழுக்கள், பெரும் புழுக்கள் மரமுந்திரியின் அடிப்பாகத்தை கூடுதலாக தாக்கி அதனுள்ள பச்சை பகுதிகளையும் வேர்பகுதிகளையும் தாக்கி மரங்களை உயிரிழக்க செய்து, அதால கன மரங்களை வெட்டி அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த முறை இந்த மரமுந்திரிகை செய்கையாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதனால் செய்கையாளர்கள் செய்கை பண்ணிய மரங்களை பிடுங்கி அழித்து வருகின்றனர். இதன் காரணமாக இவர்கள் பெரும் நட்டத்தை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். கடந்த வருடம் குறிப்பிட்ட காலப்பகுதியில் மாத்திரம் நூற்றுக்கணக்கான மரங்கள் பிடுங்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக செய்கையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். காலநிலை மாற்றங்களால பூக்கள் கருவுவதனாலும் பிஞ்சுகள் உற்பத்தியாகும் தன்மை மிக குறைவாக காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட சுனாமி, மழைவீழ்ச்சி மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி பயிற்சியாளர்கள் அழிவுகளில் இருந்து மீண்டு மீளவும் செய்கையில் ஈடுபடும் போது எதிர்நோக்கும் இந்த பிரச்சனையினால் வாழ்வாதாரத்தில் பெரும் சரிவை எதிர்நோக்கி உள்ளனர்.